ஒருத்தை வாங்கின ரிமோட் கார் திடீர்னு அதுவா பெருசாகுது, பறந்து போகுது, வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கொல்ல பாக்குது. ஏன் அப்படி பறக்குது? இதுக்குள்ள இருக்கிற பேய்கள் யாரு? வாங்க பாப்போம். பாலு டாய் ஷாப்ல ரிமோட் கார் வேணும்னு அப்பாட்ட கேட்க அப்பாவும் அவனுக்கு வாங்கி கொடுக்கறாரு. வீட்ல ஜாலியா ஓடுறான். திடீர்னு போன் கால் வந்ததுன்னு பேச போயிட்டான். ரிமோட் தனியா இருக்கு, கார் தனியா இருக்கு. திடீர்னு கார் மூவ் ஆக ஆரம்பிச்சது. அவன் திரும்பினப்போ கார் நின்றுச்சு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ரிமோட் கார் அதுவா மூவ் ஆக ஆரம்பிச்சது. டோர் ஓபன் ஆச்சு. உள்ள இருக்கிற எல்லா பேய்களும் கண்ணுக்கு தெரியுறாங்க. நேரா அப்பா அம்மா இருக்கிற ரூமுக்கு அந்த பேய் ரிமோட் கார் நகல ஆரம்பிச்சது. போற வழியில இருந்த கத்திய கையில எடுத்துக்கிறாங்க. அப்பாவை குத்த போச்சு. அப்போ அந்த பையன் பாத்ரூம் போறதுக்காக ரூம ஓபன் பண்ண அந்த சத்தம் கேட்ட அந்த பேய் கார் நார்மல் ஆச்சு. மறுநாள் காலையில அம்மா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கிற கார் அம்மாவை நோக்கி நகர்ந்துச்சு. பேய்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது. இப்போ கத்திய வச்சு அம்மாவை குத்த போக பையனோட நடக்கிற சத்தம் கேட்டு இப்போ மறுபடியும் நார்மல் ஆச்சு. இப்போ அந்த பையன் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். டயர்ட் ஆனதுனால ரிமோட்டை டேபிள்ல வச்சுட்டு சும்மா உட்காந்துக்கிறான். அப்போ அவன் முன்னாடி அந்த ரிமோட் கார் பெருசாச்சு. உள்ள இருந்த ஆத்மாக்கள்லாம் வெளியில தெரிஞ்சாங்க. இத பார்த்து அவன் பயந்து போறான். யார் நீங்க? ஏன் இந்த காருக்குள்ள இருக்கீங்க? நாங்க உன்னை விட்டும் போக மாட்டோம், இந்த வீட்டை விட்டும் போக மாட்டோம். என்ன ஆச்சு? ஏன் இப்படி சொல்றீங்க? ஒரு குடும்பமா நாங்க அழகா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வீடு கட்டினோம். அந்த வீட்டுலயும் நாங்க வாழ ஆரம்பிச்சோம். அப்ப ஒருத்தன் எங்க வீட்டுக்கு வந்தான். அவன் ஆபீஸ் கட்டுறதுக்காக எங்க வீட்டை கேட்டான். நிறைய பணம் கொடுத்து அந்த வீட்டை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டான். நாங்க அதுக்கு ஒத்துக்கிறவே இல்லை. அதனால கோபத்துல ஆளுங்களை வச்சு நாங்க போன காரை ஆக்சிடென்ட் பண்ண வச்சுட்டான். நாங்க செத்து போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து மந்திர கட்டு போட்டுட்டான். நாங்க ஆவியாகி அந்த காரையே சுத்தி சுத்தி வந்தோம். அப்பதான் நாங்க எங்க சக்தியால இந்த காரை ரொம்ப குட்டியாக்கிட்டோம். அப்ப ரோட்ல இருந்த காரை பார்த்து ஒருத்தன் எடுத்துட்டு போய் ரிமோட் கார் ஆக்கி வித்தான். அந்த கார் தான் இப்ப உன்கிட்ட இருக்கு. அந்த ஆளை நாங்க எப்படியாவது கொல்லணும். நீ அவங்கிட்ட போய் எங்களை விட்டுரு. அதுக்கடுத்து நாங்க உன்னை விட்டு போயிடுறோம். சரி, நான் உங்களுக்காண்டி உதவுறேன். இப்போ வீட்டை கண்டுபிடிச்சி அந்த பையன் போயிட்டான். யாரும் பார்க்காத நேரம் ஜன்னல் வழியா
தான் பேக்ல கொண்டு வந்த குட்டி காரை எடுத்து வீட்டுல வச்சிட்டான். அந்த கெட்டவனோட ரூமுக்குள்ள போய் பெருசாச்சு. இப்போ அவனை அங்கிருந்த துப்பாக்கியால சுட போச்சு. சத்தம் கேட்டு அவன் அலற துடிச்சு எந்திரிச்சப்போ அவனை சுற்றுச்சு. அவன் இறந்து போனான். இவங்க காரை சுத்தி இருந்த மந்திர வலையும் அருந்து போச்சு. இப்ப இவங்க ஆவிகளா இருந்து வெளியில வந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க கட்டுன அதே வீட்டுல ஆவிகளா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த ரிமோட் கார் இப்போ எங்க இருக்கு தெரியுமா? அந்த பேய் வீட்டுக்குள்ளதான்.